தெரியும், நிறைய இடங்களில் தண்ணீர் பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த காவிரியானது எங்கே தர்மபுரியில், அங்கே ஒகேனக்கல் பகுதிகளில் ஆரம்பித்து அதன் பின்னர் வழி வழியாக அனைத்து இடங்களில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை வரைக்கும் காவிரி ஆறு செல்கிறதுங்க. இந்த காவிரி ஆற்றின் நீரினால் தான் தமிழகம் வளம் பெறுகிறது. இன்னைக்கு நாம சென்னையில ஏன் இந்த அளவுக்கு தலைவர் தலைமையில மிகப்பெரிய போராட்டம் நடத்துறோம்னா, சென்னைக்கு தண்ணீர் எங்க கிடைக்குது? வீராணம் எரி திட்டத்திலிருந்து. இந்த வீராணமிக்கு தண்ணி எங்கிருந்து வருது? காவிரியிலிருந்து வருது. அப்ப காவிரி தண்ணீர் கொடுக்க மறுக்கும் என்று சொன்னால் சென்னை மக்கள் குடிநீருக்காக அல்லாட வேண்டிய சூழல் ஏற்படும். இப்போதே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கர்நாடக அரசு சிந்தித்து ஒழுங்காக இதற்கான காவிரிக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் படியும் காவிரி நடுவர் மன்ற ஆணையத்தின் படியும் கொடுக்கக்கூடிய, தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய 177.25 TMC தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசும் கர்நாடக அரசிற்கு தேவையான அழுத்தங்களை கொடுத்து தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும்.